கொண்டுட்டான் அவங்களோட சேர்ந்து பணத்துக்காக. போட்டங்க எப்படியோ போட்டங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஆட்சியை கலைக்கணுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியே கிடையாது. இவங்க ஒரு மனுஷங்களே கிடையாது. சட்டம் வந்து இவங்க தண்டனை கொடுக்கணும். தீபக்கு சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். சசிகலா எழுதி கொடுத்து என் சகோதரர் எவ்வளவு சசிகலா குடும்பத்தோட சேர்ந்து தினகரனோட சேர்ந்து திட்டமிட்டு தீபக் எங்க 2 பேரையும் வர வச்சு உள்ள வச்சு ஏதோ பண்ண மாட்டாங்க. வீட்டை உள்ள லாக் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் யாருமே அங்க இல்லைங்க. அந்த ராஜா மாத்திரமா மட்டும் தான் இருக்காங்க. யாருமே இல்ல. சார் கொஞ்சம் பேசி முடிக்க விடுங்க சார். இன்னைக்கு நான் வரதாவே இல்லை சார். மண்டே வந்து டெல்லியில நான் வந்து லீகலா எல்லாம் பண்ணிட்டேன். மண்டே எங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். டெல்லியில நான் லீகலா பண்ணியாச்சு. தீபக் இன்னைக்கு எங்களை வந்து பிளான் பண்ணி சசிகலா கும்பலோட சேர்ந்து திட்டம் போட்டு வர வச்சிருக்கான் எங்களை. ஒண்ணுமே கிடையாது. அம்மா போட்டோக்கு நீ பூ மட்டும் வச்சுட்டு போ, வேற ஒண்ணு நீ பண்ண வேணா. யாருமே உன்னை தடுக்க மாட்டாங்க. இல்லடா நான் வர மாட்டேன், கேட்லாம் திறக்க மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. இதெல்லாம் கேட்டு திறப்பாங்க. நான் உள்ள கூட்டு போறேன், எனக்காக வரணும்னு அவன் தான் எங்களை வர வச்சு என்ன வர வச்சான். ராஜாக்கு போன் பண்ணி 5 மணில இருந்து போன் பண்றான். இப்ப வரியா இல்லையா எனக்காக நீ தீபா கொண்டு வா இப்படின்னு எங்களை வர வச்சு உள்ள ட்ராப் பண்ணி வச்சு 2 பேரும் அடிக்கிறாங்க. தீபக் பண்ணாங்க. தீபக் தான் என்ன வர வச்சா. இன்னைக்கு சசிகலா ஃபேமிலியில எனக்கு கால் பண்ணல. தீபக் வேலை அவங்களோட சேர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் இங்க பிரச்சனை பண்ண உடனே நான் இவரை கூப்பிட்டா பொண்ணு மாதவன் நான் வர சொன்னேன். நீங்க வாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு, உள்ள வச்சு அடிக்கிறாங்கன்னு நான் அவரை பொண்ணு வர சொன்னேன். 4 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னே தெரியலங்க. அவரை கூப்பிட்டேங்க. நான் உங்க பேரை கொடுங்க, நீங்க போலீஸா நீங்க போலீஸா இல்ல. நான் வரப்ப எந்த போலீஸும் கிடையாது. இவ்வளவு போலீஸ் முதல்ல இங்க அவர் சரவணன் கொடுத்துங்க, அவர் கொடுங்க. பத்திரிகையாளர் அனுப்ப வரீங்க இல்ல, வரப்ப யாருமே கிடையாது. ஏங்க பண்ணீங்க இல்ல, ஒரு போலீஸ் கூட இல்லைங்க. முதல்ல அதுக்கு இல்லைங்க. 2 உள்ள ஜாஸ்தியா இருந்தாங்க. எந்த போலீஸும் நான் வரப்போ ஒருத்தர் கூட கிடையாதுங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்தாங்க யாருமே இல்லைங்க. ரவுடி பசங்க 2 பேர் இருக்காங்க. அந்த ராஜம்மா இருக்காங்க. அப்புறம் சஃபாரி போட்டு அடிச்சாங்க. கேமராமேனை குடிச்சு அடிச்ச 2 பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. அவரை முதல்ல காப்பாத்துக்கிட்டாரு. உங்களோட கோபம் இருக்காரு தானே, தயவு செஞ்சு இங்கிலீஷ் மீடியா இருந்தா நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க. அடிச்சு வெளில வேண்டாங்க. நான் வந்து இவரை அடிச்சிடக்கூடாது, இவர் மேல போய் கேஸ் போட்டக்கூடாது. ராஜா என் கூட வந்ததுனால அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் வெளியே வந்துட்டேன் கூடவே. இப்படி அடிக்கல. தீபக் மட்டும் உள்ள இருந்து யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியல. ஏங்க தீபக் அவன் தான் என்ன வர வச்சான். நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் கோர்ட்டு. இப்ப வந்து வேற எதுவும் நீ பண்ண வேணா. எனக்காக வந்து போட்டோ தீபக் தான் வர வச்சு. எனக்கு வரத பிளானே கிடையாது. சசிகலா குடும்பத்தோட சேர்ந்து தினகரனோட சேர்ந்து திட்டமிட்டு தீபக் எங்க 2 பேரையும் வர வச்சு உள்ள வச்சு ஏதோ பண்ண மாட்டாங்க. நான் ஒரே சொல்றேன், இன்னைக்கு நாங்க 2 பேர் தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு காரணமே கேமராமேன் அடிச்சதுதான். ரிபப்ளிக் அவரை அடிக்கலன்னா நாங்க உள்ளதான் இருந்திருக்கோம். உள்ள வச்சு எங்களை அடிச்சிருப்பாங்க. கார் எடுத்துட்டு போறாங்க. எங்க கார் எடுத்துட்டு போறாங்க. கார் உள்ள கஞ்சா வச்சு கேஸ் போடுறாங்க. இவனை சேர்ந்தா கொண்டுட்டான். சொந்த அத்தைய அம்மா மாதிரி பெத்த தாய் மாதிரி உங்களை கொண்டுட்டான் அவங்களோட சேர்ந்து பணத்துக்காக. போட்டங்க எப்படியோ போட்டங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஆட்சியை கலைக்கணுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியே கிடையாது. இவங்க ஒரு மனுஷங்களே கிடையாது. சட்டம் வந்து இவங்க தண்டனை கொடுக்கணும். தீபக்கு சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். சசிகலா எழுதி கொடுத்து என் சகோதரர் எவ்வளவு இது ஒரு ஆட்சி. அது மீடியா அப்படிங்க அடிக்கலாம். நீங்களாம் மீடியா தான், நானும் மீடியா தான். நான் கூட மீடியால வேலை பார்த்துட்டேன். என்னோட பேசிக்க எப்படி அடிக்கலாம். என்ன ஆட்சி எங்களை வந்து ஹாரிஸ் பண்றாங்க.
போலீஸை வச்சு ஏற்கனவே எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. என் வீட்டுக்கு வந்து என் ஆபீஸ்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த பேராவை நடத்தலாம்? நீங்க வந்து எப்படி சேர்த்து கொடுக்கலாம்? நீங்க யார் தினகரனை பத்தி பேசுங்க? நான் எவனை பத்தி வேணா பேசுவேங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு எனக்கு இதுக்கு அரசியலே தேவையில்லை. எனக்கு பேசுறது தராது. நான் யாரை பத்தி வேணா பேசுவேன். தாங்க இது உள்ள வச்சு அடிக்க பார்த்தாங்க. மீடியாவை அடிச்சதுனால வெளியே வந்தேன். Monday you said that you want to meet Prime Minister, ma'am. I have asked for an appointment because I know that I'm under threat. We are all under threat. இவரை கொல்ல பாக்குறாங்க. எப்பவுமே சாதா பண்ணி கொல்ல பாக்குறாங்க. இவர் மேல கேஸ் போட பாக்குறாங்க. தீபக் வந்து ராஜா பெரிய 22 வருஷம் ஃப்ரெண்டு படிச்சவங்க தீபக் எங்களை ஏமாற்றி கம்ப்ளைண்ட் அவன் மேல ஃபைல் பண்றேன். சசிகலா சதி பண்ணதுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன். சட்டமும் கோர்ட்டும் போலீஸும் அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த சட்டம் இதுல சம்பந்தமே இல்லாத எங்க 2 பேரும் எங்க டைவர்ட் பண்ணி வர வச்சது தப்பு. அதுவே சட்டப்படி தப்பு. What you will be conveying to என்ன செய்யறாங்கன்னு தெரியல. ஆட்சியை கிடையாது. அடிச்சதுக்கு நான் கேஸ் தரேன். நான் கேஸ் கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க. அதுதான் எனக்கு முதல்ல என் தம்பி எங்களை ஏமாற்றி வர வச்சது. என்னை ஏமாற்றி வர வச்சது. எங்களை 2 பேரும் ஆட்சி போனா என்ன பண்ணுவீங்க? அவளை இங்க வெளியே கொண்டு வாங்க. நான் காட்டுறேன். வாங்க பிரேக்கிங் பண்ணலாம்ன்றங்க. வெளியே கொண்டு பிரதம மந்திரி கிட்ட இந்த பேட்டை இமீடியட்டா இப்ப போனங்க. ரிபப்ளிக் டிவி சேனல் உள்ள வச்சு எங்க 2 பேர் கண்ணு முன்னாடி அப்படி அடிச்சாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மீடியாவா இதுதான் நான் வெளில வந்தேன். இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடக்க கூடாதுங்க. இந்த கட்சியை காப்பாற்றணும். முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திமுகவை இந்த அராஜக கூட்டம் தினகரா சசிகலா இருந்து காப்பாற்றணும். இந்த நடவடிக்கை அவர் எடுக்கணும். எனக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன சார்ந்தவங்களுக்கு, எனக்கு, என் கணவருக்கு, என்ன சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு. என் சொந்த குடும்பத்தால என் தம்பியாலே எனக்கு உள்ள த்ரெட் இருக்கு. சசிகலா குடும்பத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு பேசுமா மேடம் கொஞ்சம் நிச்சயமா கேட்பேங்க. அதை நான் சட்டப்படி கேட்பேன். தேவையில்லாம எங்களை வர வச்சு இங்க ஹாரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து முதல்ல அவங்க மேல கம்ப்ளைண்ட்
அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு சரியில்லைங்க. இந்த வீடு ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ தவறு நடக்குது. அதனாலதான் என்ன உள்ள விட மாட்டேன். என்னோட கடைசி வார்த்தை, நான் செத்தேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாட்டை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட இந்த நாட்டை காப்பாத்துங்க, இந்த மக்களை காப்பாத்துங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்களாவது அம்மாவுடைய குடும்பங்களாவது எங்களை காப்பாத்துங்க, கட்சியை காப்பாத்துங்க. அவ்வளவுதான். தமிழக மக்கள் மனதை கேமரா